பரவாயில்ல ஒரு ஒன்லைன் எப்படி இருந்துச்சு படம் நல்லா இருக்கு உண்மையிலே நல்லா இருக்கு இல்லை படம் நல்லா இருக்கு இசை நல்லா இருக்கு ஃபைட் நல்லா இருக்கு மியூசிக் நல்லா இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு நல்லா பண்ணிருக்கேன் நல்லா இல்லை என்ன விஷயம் இல்லை படம் நல்லா இல்லை நல்லா இல்லையா ஏன்னா என்ன சுத்தமாக இல்லை ப்ரோ படத்தில் ஒன்றுமே இல்லை படம் இல்லை ப்ரோ நத்திங் சிம்பிள் நத்திங் மியூசிக் எதுவுமே இல்லை ப்ரோ படத்தில் என்ன ப்ரோ இல்லை ப்ரோ இந்த படம் வந்து ட்ரோலாக சொல்ல போனால் நத்திங் இது வந்து படம் எடுக்காமே இருந்துருக்கலாம் நத்திங் வேஸ்ட் ஒன்றுமே இல்லை ப்ரோ அதெல்லாம் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை படமே வந்து ஒரு ஃபிலிம் மாதிரியே இல்லை ஒரு மூவியில் உட்காந்த மாதிரி இல்லை சிம்பிளி வேஸ்ட்டு இது வந்து நான் சும்மாலாம் சொல்ல நார்மலாக படம் நல்லா இல்லை எந்த ரோலுமே நிற்கல ப்ரோ ஒன்றும் பெரிய ஸ்ட்ராங்காக இல்லை கண்டென்ட்டே இல்லை எதுக்கு இந்த படம் எடுத்தாங்க என்ன ட்ராவல் போகுதுங்கிற சுத்தமாக தெரியல வேஸ்ட் நல்லா இருக்கு என்ன விஷயம் பிடிச்சிருக்கு நல்லா இருக்கு பார்க்கலாம் நல்லா இருக்கு போர் அடிக்கலாம் நல்லா மேக்கிங் நல்லா இருக்கு கிளைமேக்ஸ் எல்லாம் அப்படி இருக்கு நல்லா இருக்கு என்ன விஷயம் பிடிச்சிருக்கு உண்மையிலே வேஸ்ட்டு தான் வந்து ஆர்டினரி பீப்புள் யாருக்கும் படம் புரியாது கிளைமேக்ஸ் ஓகே ஒரு 10 நிமிஷம் படம் நல்லா இருக்கு செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கு ஒன்றுமே கிடையாதுங்க கிளைமேக்ஸ் என்னாச்சு பரவாயில்ல ஒரு 10 நிமிஷம் கிளாஸ் எடுத்திருக்காரு அவ்வளோதான் வந்து 10 நிமிஷம் தான் படம் வேஸ்ட்டு தான் வந்து மியூசிக் ஏற்றதா இருக்கா எனக்கு பிடிக்கல சுத்தமாக பிடிக்கல சூப்பராக இருந்துச்சு ப்ரோ என்ன விஷயம் பிடிச்சிருக்கு எல்லாமே பிடிச்சிருந்துச்சி படம் ஒரு புதுசாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கு செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு ப்ரோ நல்லா பண்ணியிருக்காங்க ஓவராலாக வந்து விஜய் ஆண்டனி வந்து புதுசாக இருக்கார் சில விஷயங்கள் புதுசாக இருந்துச்சு படம் நல்லா இருந்துச்சு கிளைமேக்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு கிளைமேக்ஸ் நல்லா டச்சிங்காக இருந்துச்சு போர் அடிக்காம போகுதுல போர் அடிக்காமல் போகுது பார்க்கலாம் படம் நல்லா தான் இருக்கு சூப்பராக இருந்துச்சு படம் சூப்பராக இருந்துச்சுண்ணா நல்லா இருந்துச்சுண்ணா என்ன விஷயம் பிடிச்சிருக்கு எல்லாமே நல்லா இருந்தது அதான் சொல்லல ஒரு மூவிக்கும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஒரு படம் எடுத்தோன்னா அது வேறு ஸ்டோரி அதே மாதிரி தான் இதுவும் டோட்டலாக வேறு ஸ்டோரி எல்லாம் நல்லா தான் இருக்குது செகண்ட் ஹாஃப்ல இருந்து எப்படி இருக்கு படம் நல்லா தான் இருக்குது படம் நல்லா இருக்குது என்ன பொறுத்தவரைக்கும் நல்லா இருக்குது ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்குல்ல ஸோ நல்ல கான்செப்ட்டு நல்லா ஆக்ஷன் எல்லாமே நல்லா இருக்குது அதுவும் சரத்குமார் சாராக இருந்தாலும் சரி இவங்க சத்யராஜ் சாராக இருந்தாலும் சரி எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க வில்லன்ஸுமே நல்லா பண்ணியிருக்காங்க எல்லாம் நல்லா இருக்கு போர் அடிக்காம போகுதுல போர்லாம் அடிக்கா ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம் நல்லா இருக்கு வாட்சபிள் தான் தேங்க்யூ படம் எப்படி சொல்லுங்க நல்லா சொல்லுங்க எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு என்ன விஷயம் பிடிச்சிருக்கு கதை எல்லாமே நல்லா பிடிச்சிருந்தது நாய்க்குட்டி இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது நல்லா சரி ஒரே நிமிஷம் ஒரு ஒன் நிமிஷம் எப்படி இருந்துச்சு சூப்பராக இருந்தது என்ன விஷயம் பிடிச்சிருக்கு மியூசிக் விஜய் ஆண்டனியோட அவங்களோட ஆக்டிங் எல்லாமே நல்லா இருந்துச்சு செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கு கிளைமேக்ஸ் நல்லா இருந்தது எல்லாமே டச்சிங்காக இருந்தது போர் அடிக்குதாங்க இல்லை நல்லா இருக்கு கான்செப்ட் வைஸாக என்ன சொல்ல விரும்புகிறாங்க ஏன்னா மழை பிடிக்காது எங்கள் ஒன்லைன் தான் சொல்ல சொன்னீங்க பாஸ் சூப்பராக இருக்குது நான் இன்னொரு டைம் வந்து பார்ப்பேன் நான் கண்டிப்பாக இதில் வந்து மெசேஜிங்னு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது படம் பார்க்குறவங்களுக்கு தெரியும் நம்ம சொன்னால் புரியாது பாட்டு ஃபைட்டு எல்லாமே நல்லா இருக்குது மெசேஜ் சூப்பராக சொல்லியிருக்காங்க இந்த டீமுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நல்லா இருக்கு செகண்ட் ஹாஃப்ல இருந்து எப்படி இருக்கு புரியல செகண்ட் ஹாஃப்ல இருந்து படம் எப்படி இருக்கு நல்லா இருக்குது செகண்ட் ஹாஃப்லாம் சூப்பராக இருக்குது விறுவிறுப்பாக இருக்குது நல்லா ஃபைட் போர் அடிக்குதாங்க போர்லாம் ஒன்று அந்த அளவுக்கு தெரியல நல்லா இருக்குது கிளைமேக்ஸ் தான் சூப்பராக இருக்குது ஒரு இதுவோடு இருக்குது நல்லா ஒரு எதிர்பார்ப்போடு தான் இருக்குது என்ன மெசேஜ் பார்த்தீங்கன்னா அதாவது கெட்டவனை வந்து அழிக்கக்கூடாது கெட்டது தான் அழியணுன்றதை அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க நல்லா இருக்கு சூப்பர் ஜி வெல்கம் படமே நல்லா தான் இருந்தது நமக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் செகண்ட் ஹாஃபும் ஓகே தான் நல்லா தான் இருந்தது நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு 20 நிமிஷம் லேட்டாக வந்தனால கதை அதுக்கு முன்னாடியே போயிடுச்சு ஆனால் எனக்கு தெரில எனக்கு சரியா கிளைமேக்ஸ் சீன்லாம் ஓகே தான் செகண்ட் பார்ட் வரும்னு நினைக்கிறேன் எனக்கு சரியா அந்தளவுக்கு புரியல நான் அந்த மாதிரி தான் காமிச்சிருக்காங்க பார்ப்போம் எல்லாமே நல்லா தான் இருந்தது மியூசிக்லாம் சூப்பர் நல்லா இருந்தது நான் படம் கெட்டதை அழிக்கிறதோட கெட்டவனை அழிக்கிறதோட கெட்டதை அழிக்கிறது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவோம் நல்லா தான் இருக்குது படம் இல்லை நானே பாதியில் தான் நான் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல நல்லா தானே இருந்தது படம் ரொம்ப அருமையாக இருந்தது தயவு செஞ்சு யாரும் மிஸ் பண்ணாமல் எல்லோரும் ஃபேமிலியோடு வந்து தியேட்டரில் பார்க்கணுன்றது என்னுடைய விருப்பம்
ஏன்னா இந்த படம் வந்து நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் பார்த்து திருப்தி. ஸோ அந்த சந்தோஷத்தோடு இன்றைக்கி கிளம்புறேன். இல்லை எங்கேயுமே எனக்கு போர் அடிக்கல. இன்ஃபேக்ட் இன்டர்மேஷனில் அந்த இன்டர்வெல் விட்டப்போ கூட வந்து ஒரு காஃபி வாங்கிட்டு வேகமாக போய் உட்காந்துருந்தேன் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது பார்க்குறதுக்காக. சான்ஸே இல்லை. நான் இன்றைக்கி பொழுதுபோக்கு எல்லாமே இன்றைக்கி எல்லாம் வந்து கதையை பற்றி எல்லோரும் சொல்லலாம். ஏன்னா எல்லோரும் இன்றைக்கி வீடியோ பார்க்குறது மட்டுமே பொழுதுபோக்காக வச்சுருக்கோம். ஆனால் இந்த சமீபத்தில் வந்த படங்கள் எல்லாம் பார்க்கும்போது இந்த படம் பார்த்தது எனக்கு ரொம்பவே திருப்தியாக இருக்குது. ஒரு நல்ல படம் பார்த்து திருப்தி. ரொம்ப சூப்பர். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சுண்ணே. நல்லா இருக்குது. ஸ்டைலிஷாக பண்ணியிருக்காங்க படம். நம்ம தமிழில் ஆக்சுவலாக ஒரு கமர்ஷியல் படம் மாரி ஸ்டைலிஷாக நல்லா இருக்குது. விஜய் ஆண்டனி சார் படமே இது நல்லா இருக்குது. போர் அடிக்காமல் 2 மணி நேரம் எப்படி போகிறதுனே தெரில. அந்த அளவுக்கு நல்லா இருக்குது படம். நல்லா இருக்குது. விஜய் ஆண்டனி சார் சூப்பராக பண்ணியிருக்காரு. மற்ற படங்களை விட இது ஆக்டிங்காக சட்டில்டாக இருக்கும்னு நல்லா இருக்குது. இப்போ படம் நல்லா இருந்துச்சு பிரதர். படம் கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள். இது எல்லா தரப்புக்கான ஆடியன்ஸுக்கும் எடுக்கப்பட்ட படம் தான். இவங்க தான் பார்க்கணும் அவங்க தான் பார்க்கணும் இல்லை, என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது. ஸோ நல்லா பார்க்கலாம். நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் பார்த்த யூஸ்வல் விஜய் ஆண்டனி இந்த படத்தில் இருக்க மாட்டார். வித்தியாசமான விஜய் ஆண்டனியாக தான் இருப்பார். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கூட ட்ராவல் பண்ணுற கேரக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எழுதியிருக்காங்க. அப்புறம் அந்த படத்தில் அவர் ஒரு போர்ஷனாக பிரித்து ஒரு கவிதையாக ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு வர்றாரு. ரொம்ப நல்லாயிருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் சாங்ஸ் வந்து லைக் அன்வான்டாக ஒரு படத்தில் வச்ச மாதிரி இல்லாமல் லைக் என்கிட்ட காசு இருக்குது அதுக்காக நான் ஒரு 10 கோடி ரூபாயில் செட்டு போட்டு சாங் பண்ணாமல் அந்த சாங்கு தேவையா அப்படின்றத பார்த்து அந்த இடத்துல சாங் பிளேஸ்மெண்ட் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியை கண்டிப்பாக பார்க்கலாம். கேப்டன் சார் ஃபேன்ஸு கண்டிப்பாக இந்த படம் பார்த்தே தீரணும். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். பயங்கரமாக இருக்குது. விஜய் ஆண்டனி அண்ணா ஆக்டிங் வந்து யதார்த்தமாக இருக்குது. இந்த படத்தில் ஃபைட்லாம் சொல்லவே தேவையில்லை, அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ படம் வந்து ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். மியூசிக் நல்லா இருக்குது, பேக்ரவுண்ட் ஸ்கோரு. அதுக்கப்புறம் எல்லா ஆர்டிஸ்ட்டும் நல்லா நடிச்சிருக்காங்க. படம் கிளைமேக்ஸில் தெரியும் எமோஷனலாக முடிச்சிருப்பாங்க. ஆனால் கிளைமேக்ஸில் நம்ம என்னடா இப்படி இருக்கே இது கிளைமேக்ஸு ஒன்றும் புரியலையே ஏன் இப்படி பண்ணிட்டாங்க அப்படி இருக்கும். ஆனால் அங்கே தூக்கி வைப்பாங்க இன்னொரு இது மாதிரி சீன். அது செம்மையாக வர கூட இருக்குது. படத்தில் இன்டர்வெல்லாம் செம்மையாக கூஸ் பம்ப்ஸாக இருக்குது. சூப்பராக கிளைமேக்ஸ் தான் இந்த படத்தோட எல்லோரும் பார்க்க வேண்டியது. ஆனால் என்ன இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு நினச்சினே இருப்போம். ஆனால் திடீர்னு ஒரு அப்படியே கூஸ் பம்ப்ஸ் ஆகிற மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் இருக்குது இந்த படத்தில். நல்லா இருக்குது படம். சரத்குமார் சார் ஆக்டிங்லாம் சூப்பராக அந்த மீட்டரில் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. எல்லோரும் இந்த படத்தில் எல்லா ஆர்டிஸ்டும் நல்லா பண்ணியிருக்காங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோரு ஸோ சூப்பராக. படத்தில் ஸ்டண்ட்ஸ்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க விஜய் ஆண்டனி சார். கொஞ்சம் கூட ஒரு நடிப்பாக தெரில எல்லாம் பண்ணுறது. ஆனால் யதார்த்தமாக கொண்டு போயிருக்காங்க படம். அதே மாதிரி யதார்த்தமாக எல்லா ஆர்டிஸ்ட்டும் ட்ராவல் பண்ணியிருக்காங்க கதையோட. டைட்டிலுக்கு ஏற்ற படம் தான். நல்லா இருக்குது படம். மியூசிக்லாம் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக பார்க்கலாம் ஃபேமிலியோட.